ஒரு காலத்துல எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட்டு கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுன்னு சுத்தின காலம் ஒரு காலம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சண்டே வேலைக்கு வர மாட்டோம் அப்படின்ட்டு கிரிக்கெட் விளையாண்ட காலம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா நம்ம ஊர்லலாம் அவ்வளவு பெரிய கிரவுண்டு, எவ்வளோ ஒரு ஜாலியா ஃபன்னா விளையாண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 80-85 மீட்டர்ல விளையாடுற ஒரு நம்மளை பிடிச்சி சென்னைன்னு வேலை வெட்டின்னு சண்டே கிண்டின்னு எதுவுமே பார்க்காம வேலைக்கெல்லாம் பார்த்து இப்போ பாத்தீங்களா எவ்வளவு சின்ன கிரவுண்டு கிரிக்கெட் விளையாட போறோம். தம்பி இவரு கூட சுத்தாதீங்க, அப்புறம் ஊருக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு கேட்காது. பங்க புரியுங்க ஆள் எடுக்கிறாங்க இப்போ. எஸ் நண்பர்களே, IPL இஸ் பேக். ஆனா நான் யார் நீ எந்த சைடு கிடையாது. அருமையான பந்து வீச்சை கச்சிதமாக எதிரணி பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நோக்கி வீசி அந்த பால் வர்றதுக்கு 3 நாள் ஆகும். அங்க அவனுக்கு குட் கீப்பர் குட். குறுக்க பேசுற குறுக்கலையா போட்டுருவேன். இங்க பாருங்க, அப்புறம் டஃப்ல விளையாடுற ஒரு சின்ன கேம். உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா, எனக்கா? உனக்கு தான். ஓவர்ல இருந்து ஓவர் போடுற நேம்ல இருந்து எல்லாமே டிஜிட்டல் மார்க்கிங் மாதிரி மார்க் பண்ணி விளையாட வேண்டியதா இருக்கு. காரணம் என்ன? ஊழல் பண்றாங்க எல்லாரும். யார சொல்றா? நோட் பண்றேனா நான் ஏமாத்துவாங்க. இப்பவே கண்ணை கட்டுது. 4 டாட் மாண்டஸ் ரா, மானஸ் இல்ல மூதேவி. இப்படி ஏமாத்துறீங்க? நம்மளே ஏமாத்துறானே. நாங்க வந்து 50 ரன் அடிச்சிருக்கிறோம். செகண்ட் பேட்டிங்ல அடிச்சு ஜெயிக்க போறோம். அப்படின்னா 20 பவுலர். இட்ஸ் a very good bowler. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒண்ணுமே பண்ண முடியல. ஹலோ, இந்த பாடி ஷாட் அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. போல்ட் வரட்டே நம்ம பார்த்த வேலை எல்லாம் ஒட்டு வருமா? அவுட் சார். அந்த அவுட். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. அவுட்ன்றாங்க, பேச மாட்டீங்களே. எதுடா பேசணும்? ஏன்டா பேசணும்? யாரா நீ? அனாதை பயல. ஆனது அவுட், அதுல என்ன கௌரவம்? இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். ஆட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம். இந்த போட்டி அண்ணனால் வெற்றியில் முடிந்தது. கேவலமா நான் லைக்கும் 10 கமெண்ட் கொண்டு ஒரு ஃபாலோஸ் கொண்டு